ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டுடே என்ன ரெசிபின்னு பார்த்தீங்கன்னா மஷ்ரூம் கிரேவி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ வாங்க வீடியோவில் போகலாம். மஷ்ரூம் கிரேவி செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாம் வாங்க. 2 பெரிய ஆனியன் எடுத்து வச்சுருக்கேன், ஸ்மாலாக கட் பண்ணி வச்சுருக்கேன். தக்காளி 2 குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொத்தமல்லி கொஞ்சம் வச்சுருக்கேன். குழம்பு மிளகாய் தூள், கடலெண்ணெய், தேவையான உப்பு. நான் மஷ்ரூம் ஆல்ரெடி க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதுதான் தேவையான பொருட்கள். இப்போ வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ நான் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கடாய் கொஞ்சம் சூடாகட்டும். தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காஞ்சிச்சு, நம்ம ஆனியன் போட்டுக்கலாம். ஆனியன் நல்லா வதக்கலாம். ஆனியன் கொஞ்சம் பொன்னிறமாக ஆயிடுச்சு. நம்ம இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா கிளறி விடுங்க. இப்போ பச்சை வாசனை போயிட்ட பிறகு நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளியை நல்லா வதக்கி விடணும். தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போது 3 ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் போட்டுக்கலாம். அப்படியே கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா கிளறி விடணும். உப்பு ஆட் பண்ணிவிட்டு இப்போது க்ளீன் பண்ண மஷ்ரூமை இதில் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ கொத்தமல்லி மேலே தூவிட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு மூடியை போட்டு மூடிடுங்க. தண்ணி எதுவும் ஆட் பண்ண தேவையில்ல. இந்த மஷ்ரூம் அந்த விடுற தண்ணியிலேயே அதுவே நல்லா வெந்துடும். 10 நிமிஷம் கழித்து பார்க்கலாம் வாங்க. இப்போ வாங்க A few moments later. இப்போ வாங்க ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். மஷ்ரூம் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இப்போ மஷ்ரூம் கிரேவி நமக்கு ரெடி ஆயிடுச்சு. நம்ம தோசையோட வச்சு சாடும் போது நல்லா அல்டிமேட் வேறு லெவலில் இருக்கும். நீங்கள் இந்த ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.